ஆனால் கோவில் பணியை அவர் எப்படி செய்திருக்க முடியும்? நான் ஒரு 3/4 மணி நேர வீடியோவாக அதை நாங்கள் போட்டிருக்கிறோம். விண் தொலைக்காட்சியில் வந்தது. அவரை நேர்காணல் எடுத்திருந்தேன். மிகப்பெரிய பல எதிர்ப்புகள்லாம் நிறைய இருந்தது. வங்கியிலும் கூட அவருக்கு எதிர்ப்புகள். ஏன் எதிர்ப்புன்னா, யாராவது ஒருத்தவங்க ரொம்ப நல்லா வேலை செஞ்சா எதிர்க்கிறவர்கள் எப்போதும் இருப்பார்கள். சிறந்த பணியாற்றுபவர்களை எதிர்ப்பவர்கள் ஊரெங்கும் இருப்பார்கள். அப்படித்தான் ரூஸ்வெல்ட்டுக்கு போற இடமெல்லாம் எதிர்ப்பு இருக்கும், வெற்றியே கிடையாது. அப்பதான் நமக்கு பின்னாடி திருப்பி இருக்கிறாங்க, நம்மளை திட்டுவதற்கும் வைவதற்கும் எதிர்ப்பதற்கும் இருக்கிறாங்க. அப்ப நான் 10 ஸ்டெப் முன்னாடி இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளலாம் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வங்கியிலுமே அவருடைய நிதி திரட்டுதல், டெபாசிட் இதெல்லாம் அதிகமா வாங்குகிறார்கள். அதனால பணிமாற்றம், எதிர்ப்பு, கேஸு, வழக்கு இதெல்லாம் படிச்சுக்கோங்க. சுவையாத்தான் இருந்தது. ஆனால் அதை விட எனக்கு சுவையாக இருந்த சில பகுதிகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கோவில் கட்டுறாரு முசிறியில, கைலாசநாதர் ஆலயம்னு ஒரு ஆலயம். 1000 காலத்து பழமையானது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் உள்ளேயே போக முடியல, ஏன்னா அவ்வளவு சிதிலமடைந்து இருக்காது. உள்ள போனா எங்கேயாவது இடிஞ்சு விழுந்து விடும் என்ற நிலையில இருந்த கோவில இவர் அப்ப சென்னையில இருக்கிறாரு. அந்த முசிறியில் இருக்கக்கூடிய கோவிலை கட்டுவதற்காக அந்த அறங்காவலர்கள் குழுல தலைமை பொறுப்பை இவருக்கு கொடுக்குறாங்க. அங்க மட்டும் போட்டி இல்லாமையா இருக்கும்? உள்ளூர்காரங்க நாம் இத்தனை பேர், அதில் வேற 36 கிராமங்கள் சேர்ந்ததுதான் அந்த கிராமம், முசிறி கிராமம். 36 கிராமங்கள் இருப்பவர்களுக்கு என்ன தோணும்? வெளியூர்ல இருந்து இந்த கோயிலை கட்டிட்டு இவர் பேர் வாங்கிட்டு போயிடுவாரு, நமக்கு அப்ப பேர் கிடைக்காது என்று பல போட்டிகள் நிறைந்த போது அந்த 36 கிராமத்து மக்களையும் கூப்பிட்டு உட்கார வைத்து 6 பேர் உங்கள்ல இருந்து நீங்க குழுவா இருங்க, யாராவது ஒருத்தர் தலைவரா இருங்க. அதுதான் ரூஸ்வெல்ட் அவர்கள். பெரும்பான்மையான இடங்கள்ல விட்டு கொடுத்து விட்டு அவர் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய மாநில கல்லூரியில பார்த்திருக்கிறேன், ரேஸ் கிளப்ல பார்த்திருக்கிறேன். எல்லா இடங்கள்லயுமே ரூஸ்வெல்ட் அவர்களுடைய பெரும் பண்பு என்னன்னா, ஒரு இடத்துல பிரச்சனை வருதா, நான் விட்டு கொடுக்கிறேன் என்று விட்டு கொடுப்பதை நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் நாங்க கத்துக்கிறோம் அவர்கிட்ட இருந்து. நிறைய நல்ல தகவல்களை கற்றுக்க முடியும். அப்ப அந்த 36 கிராமத்திலையும் எல்லோரையும் அமர வைத்து பேசுறாரு. பேசிட்டு அவர்களே சொல்றாரு, அங்க 3 பேர், இங்க 3 பேர், 2 பிரிவா இருக்கிறாங்க. 6 பேர் நீங்க குழுவுல இருந்துக்குங்க. தலைவரை உங்க ஊர்லயே யாரையாவது ஒருத்தரை போடுங்க. ஆனால் உங்களுக்கான நிதி வசதிகளை அதையெல்லாம் நான் செய்து தர்றேன். 75 லட்சம் தேவைப்படுது. முதல் தொகையாக 30,000 ரூபாயை டெபாசிட் செய்து கோவில் கணக்குல இவர் தான் கணக்கு தொடங்கி வைக்கிறார். 30,000 யோசிச்சு பாருங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி வைத்து அதன் பிறகு பாத்தீங்கன்னா மாற்று கருத்துங்க, கடவுள் மறுப்பாளர் நம்முடைய பாரதிதாசனுடைய தந்தையார் நீதியரசர் பாரதிதாசன் இப்போது இருக்கிறார்ல, அவர் கடவுள் மறுப்பாளர். அவர்கிட்ட போயிட்டு 1 லட்சம் ரூபாயை நிதியாக வாங்க முடியும்னு சொன்னா எப்படிப்பட்ட மனசோட இவர் பேசியிருந்தால், எப்படி அணுகி இருந்தால் அவர் அந்த 1 லட்சம் ரூபாயை கொடுப்பாரு. நான் தான் அந்த கேள்வியில கேட்டிருந்தேன். கோவிலுக்காக சில பேர் பணம் கொடுத்தார்கள், சில பேர் ரூஸ்வெல்ட்டுக்காக பணம் கொடுத்தார்கள். ஆனால் ரூஸ்வெல்ட் யாருக்காக இங்கேருந்து போய் முசிறிக்கு வேலை செய்தார் என்று கேட்டேன். கோவில் சிதிலமடைந்திருந்தது, பொதுமக்களுக்கான பயனுக்காக என்னால் எது செய்ய முடியுமோ அதை செய்வேன்னு அந்த நேர்காணல் அவர் சொல்லியிருப்பாரு. அப்படி அந்த மக்களுக்காக போயிட்டு அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள். இவர் மட்டுமே பேர் வாங்குறதாங்கிறதுனால கல் வாங்குவதை கூட பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கல் வாங்கிட்டு வந்து போட்டுறாங்க. தலைவர் இவர்கிட்ட கேட்கறது இல்லை. இது அறநிலையத்துறை ஏத்துக்க மாட்டேங்குது. இல்ல அதுக்கு நாங்க பைசா தர மாட்டோம். அங்கேயும் அவர்களையும் இவர்களையும் சமாளித்து பரவாயில்ல வாங்கிட்டீங்கல்ல, இருந்துட்டு போகட்டும் என்று அந்த கல் பயன்படவே போனது கடைசி வரைக்கும். அந்த சிற்பங்கள், சிலைகள் யார் செய்யறதுன்னு 1008 போட்டிகளுக்கு நடுவுல எல்லோரையும் சேர்த்து அதை செஞ்சார்ல. கடைசியா என்ன நடந்தது என்பதுதான் நடுவர் சிவா அருமையாக எழுதியிருப்பார். அதை செய்து முடிச்சாச்சு. கும்பாபிஷேகம், குன்றக்குடி அடிகளார் வர்றாரு. மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ரூஸ்வெல்ட்டுடைய உண்மையான இயல்பு இதுதான். எல்லா நிகழ்ச்சியும் நடத்துவார். ஓரமா அமைதியா எதையுமே பேசாமல் பார்த்து கொண்டிருப்பார். நீங்க ஏன் அதை பேசுனீங்க, நீங்க ஏன் இதை பேசுனீங்க, இப்படி செய்திருக்க வேண்டும், எதுவுமே அவரிடம் இருந்து நாங்கள் வாங்கிட முடியாது, பாராட்டு ஒன்றை தவிர. இது நான் புத்தகத்தோடு சேர்ந்து அவருடைய பழகிய அனுபவத்தையும் சேர்ந்து சொல்றேன். அப்ப இந்த நிகழ்வு முடியுது, கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடக்கிறது. குன்றக்குடி அடிகளாரெல்லாம் உள்ள இருக்கிறாங்க, இவர் வெளியில இருக்கிறாரு, உள்ளே போகல. அப்ப அங்கிருந்து இவருடைய இந்த குழுக்குள்ள இருந்த ஒருத்தர் வேகமா ரூஸ்வெல்ட் அப்படியே தூக்கி கொண்டு போய் உள்ளே நிறுத்துகிறார். அப்பதான் குன்றக்குடி அடிகளார் கேட்கிறாரு, இது யாரு?
பாருங்க, கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளுக்கு மேலாக தலைவராக இருந்து அந்த கோவில் பணிகளை முழுவதையும் செய்த ஒரு மனிதனை அங்கே யாருக்கும் தெரியல. குன்றக்குடி அடிகளாருக்கு தெரியல, சிறப்பு விருந்தினருக்கு. இது யாரு என்று கேட்டபோது இவர்தான் இந்த விழா குழுவின் தலைவர் என்று அறிமுகப்படுத்துகிறார். அப்போதுதான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இருந்தாலும் கூட அமைதியும், எந்த இடத்துல பேசணுமோ அங்கே பேசுவார், அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருப்பார். அது ரொம்ப அற்புதமாக அவர் எழுதியிருந்தார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நான் உலகநாயகி அம்மாவுடைய ரசிகை, அவங்க பேசுகிறத நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்தை நான் தொட்டு காட்டிட்டு நான் அப்புறம் இந்த கோவிலை சொல்லும்போது, ரூஸ்வெல்ட் இருக்கிற இடத்துல நாங்கள்லாம் எப்போதுமே இருப்போம், இருந்து கொண்டு இருக்கிறோம். சட்டமுறையை நான் ஏன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி கிளப்னு ஒன்று இருந்தது, அதில் தலைவராக இருந்தார். அங்கேயே நீ வந்து பேசுன்ட்டார். நான் அவர் அது 2-3 தலைவராகி 2வது 3வது மாதத்திலேயே நாங்கள் பேசினேன். அதுபோல் மாநில கல்வியில் எனக்கு நீதியரசர் சா மோகன் அவர்களோடு நான் சட்டத்துக்குரிய 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்த நட்புல அவரை அறிமுகம் செய்து வைத்தது வந்து திரு ரூஸ்வெல்ட் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாழ்க்கைன்னு சொல்லலாம் அவரோட இருந்த காலங்கள்லாம். அப்படி ரூஸ்வெல்ட் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் ஹாஸ்பிட்டாலிட்டி கிளப்பில் வந்து நான் விருதுங்கிற தலைப்பில் வந்து பேசுவேன். ஒருத்தருக்கு விருது கொடுக்குறேன் சென்னை பல்கலைக்கழகத்தில், நீ தான் வந்து வாழ்த்துறேன் என்று யாரை வந்து அதாவது திறமையானவர்கள், நான் திறமை இல்லை அது வேற, இருந்தாலும் ஊக்குவித்து இவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் வந்து ரூஸ்வெல்ட் கிட்ட வந்து பிரபா பாருங்க, டிஆர்எம் பிரபா பாருங்க, ஆசையா ஒவ்வொரு வார்த்தையும் கை தட்டுறாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் அனுபவித்தவர்கள், அந்த அன்பை அனுபவித்தவர்கள். பெரியாரை சந்திச்சிருக்காங்க. பெரியாரே பேர் வைக்கணும்னா கூட 2 ரூபா கொடுன்னு கேட்பாரு. குழந்தைகளை கொண்டு போய் பேர் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டா 2 ரூபா கேட்பாரு. அவர்கிட்ட இவர் வந்து டெபாசிட் வாங்கியிருக்கிறாரு. கல்லுலயே நார் உடைக்கிறது, கல்லுல நார் உடைக்கிறதுனா இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். 2 முதல்வரோட பழகி இருக்கிறாரு. மாற்று கருத்து உடையவர்களை எல்லாம் வந்து நான் இப்போது இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிரபாகரன் சாரும் ரூஸ்வெல்ட் அவர்களும் ஊழல்ல இருந்தாங்க கொஞ்ச நாள். ஊழல்னு சொல்லலாம், சண்டையெல்லாம் கிடையாது, சின்ன ஊழல். அப்ப நான் போறேன், அப்பதான் தொடர்ந்து நான் வந்து ரூஸ்வெல்ட் சார் வீட்டுக்கு போவேன். ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி எப்படி அமைக்கணுங்கிறதுல இவர் பேசுவார் பாருங்க. ஒரு காதலன் தன்னுடைய காதலியை நினைத்து எப்படிலாம் பேசுவாரோ அப்படி பேசுவார். பிரபாகர் எனக்கே ஒரு நிலையில தாங்க முடியாம முதல்ல நான் அவரை கொண்டு உங்ககிட்ட நிறுத்திடுறேன், அதுக்கப்புறமா நீங்க பிரபாகரங்கிற பேரை வச்சிருக்கிறத நிறுத்துங்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த காதலும் அன்பும் யாரையுமே நேசிச்சவங்களை ஒருபோதும் விட மாட்டார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு முடியல, விட்டுருங்களேன், இல்லை நீ தான் வந்து பேசணும். அந்த நேசிப்பு என்பது திரு ரூஸ்வெல்ட் அவர்களை தான் நான் நினைச்சு பார்க்குறேன். நோகாமல் அதை நடுவர் சிவாவுடைய எழுத்துக்கு நான் பயங்கர ரசிக்கிட்டேன். கண்டிக்கிறதுங்கிறது வந்து இவர்கிட்ட இருக்கும். நான் வந்து 13ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு போகல, ரூஸ்வெல்ட் அவருடைய பட்டுப்பட்டியார் நிகழ்வுக்கு. 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணார் அவர் எனக்கு. வந்து நிகழ்வை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. எனக்கு நான் நிகழ்ச்சிக்கு போகல, ஆனா ஃபோன் பண்றாரு. நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப சிறப்பா நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துருங்க, ரொம்ப நன்றி என்று சொன்னாங்க. அப்பா என்னால வர முடியலப்பா, தவிர்க்க முடியாத ஒரு சூழல். அப்புறம் ஒண்ணு தவிர்க்க எனக்கு தெரியும், நீங்க அப்படி இருந்தா தான் வராம இருப்பீங்கன்னு தெரியும், ஆனா நான் அதுக்கு இப்ப கூப்பிடல. நான் வந்து 28ஆம் தேதி நிகழ்ச்சி வச்சிருக்கேன், அதுக்கு வந்து நீ பேசணும். யாருங்க இப்படி கூப்பிடுவாங்க? நான் யோசிச்சு பார்க்குறேன். அதை இவர் எழுதுறாரு, மாற்று கருத்தோ இல்ல தவறு செய்தவர்களை எப்படி ரூஸ்வெல்ட் திருத்துவாருன்னு எழுதுறாரு. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு சிக்கு இருக்கும் தலையில நிறைய, நோகாம அந்த சிக்கை எடுத்து எப்படி தலை பின்னி விடுவாளோ. இந்த ஊமை நான் முதல்ல இப்பதான் படிக்கிறேன். ஊமைகளாலேயே கொட்டி வச்சிருக்கிறாரு அவர் இந்த புத்தகத்தை. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு சிக்கு நிறைய இருக்கக்கூடிய தலையை நோகாமல் எப்படி சிக்கு எடுத்து தலை பின்னி விடுவாளோ அப்படி ரூஸ்வெல்ட் வந்து தவறு செய்பவர்களை நோகாமல் திருத்துவார் அப்படின்னு எழுதுறது உண்மையா நான் ரசிச்சேன். எனக்கு ஒரே ஒரு புறநானூற்று பாடல் ஒன்று நினைவுக்கு வருது, இதோட நான் நிறைவு செய்யறேன். அதுல சொல்லுவாங்க, என்ன இதை சொன்னீங்களா? புறநானூற்று பாடல் ஒன்று நினைவுக்கு வருது. அது வந்து இந்திர லோகத்து அமிழ்தம்னு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப காஸ்ட்லியானது, அது கிடைக்கவே கிடைக்காது, கிடைச்சாலும் கொஞ்சம் தான் கிடைக்கும். அந்த அமிர்தம் நமக்கு கிடைத்தால், நம் முன்னோர்களுக்கு கிடைத்தா என்ன பண்ணுவாங்களாமா, அது வந்து உயிர் காக்கக்கூடிய மருந்து.
மூப்பு வராது. அதை சாப்பிட்டனாலதான் தேவர்கள் எல்லாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு கிடைத்தால் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, தமிழர்கள் இது நல்லது உயர்வானது கொஞ்சமா இருக்கேன்னு தானே சாப்பிட மாட்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, புகழ் கிடைக்குது அப்படின்னு சொன்னா உயிரே போனாலும் பரவாயில்ல என்று இருப்பார்கள். பழி வருகிறது என்று சொன்னால் கோடி கோடியா நீங்க கொட்டி கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையே இல்லை என்று இருப்பார்கள். தூங்க மாட்டாங்க, உழைத்து கொண்டே இருப்பார்கள். யாருக்காக? பிறருக்காக. ரொம்ப அற்புதமான பாடல். உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிர்தம் இயைவதாயினும் இனிதன தமிழர் உண்டலும் இளரே. இந்திரலோகத்து அமிர்தமே கிடைத்தாலும் இனியது என்று அவர்கள் மட்டுமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாம என்ன பண்ணாங்க? முனிவினர், கொஞ்சம் கூட யாரையும் பார்த்து கோபப்பட மாட்டார்கள். துஞ்சலர், தூங்க மாட்டாங்க. இரவு பகல் 5 மணிக்கெல்லாம் போன் பண்ணுவாருங்க. 4:30 5 மணிக்கெல்லாம் போன் பண்ணிடுவாரு. நீ அதுக்கு காரணம் அவர் சொல்லுவாரு, இப்பவே போன் பண்றீங்களே அப்படின்னா, இல்ல நீ அதிகாலை சேவலை எழுப்பணும் ஒரு கட்டுரை தெரியல, நீ எழுந்திரிச்சிட்டியான்னு பாக்குறேன்னு வரும். 5 மணிக்கு அழைக்கக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா ரூஸ்வெல்ட்டா தான் இருக்க முடியும். வேற யாரும் அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கிற ஆளுங்களே இல்லை சென்னையில. துஞ்சலர், தூங்க மாட்டாங்க. பிறர் அஞ்சுவது அஞ்சு புகழினின் உயிரையும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர், அயர்விலர் அன்ன மாட்சி அணையராகி தமக்கென வாழா தோன்றால் பிறக்கின வாழுனர் உண்மையாலே உண்டால் அம்ம இவ் உலகம் என்று புறநானூற்று பாடல். இந்த பாடலுக்கு நம்ம காலத்துல யாராவது சான்று இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் இருக்கக்கூடிய ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 4-5 பேர்ல முதலில் இருப்பவர் திரு ரூஸ்வெல்ட் அவர்கள் என்று நான் மனசார இதை சொல்றேன். இதை நான் புத்தகத்தை மட்டும் எடுத்து சொல்லவில்லை, அவரோடு பழகிய இந்த பழக்கத்தின் காரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால இந்த புத்தகம் எதுல தொடங்குது? ஆலடி குமிழியில் தொடங்கி கன்னிமாராவில் முடிவடைகிறது. ஆனால் இது முடிவு அல்ல, இது தொடக்கம் தான். மீண்டும் தொடரும். ரூஸ்வெல்ட் அவர்கள் இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் இதே போல மக்கள் பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும். அதற்கான ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மனநிறைவையும் இந்த இறைவன் அவருக்கு அருள வேண்டும் என்று வாழ்த்தி, அந்த நூலையும் நடுவர் சிவா அவர்கள் மிகச் சிறப்பாக எழுதுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.